எல்லோரும் இப்போது பஞ்ச துவாரகையில் ஒரு முக்கியமான துவாரகான பேட் துவாரகைக்கு பக்தர்கள் செல்கின்றனர். பேட் துவாரகா என்றால் நீர் நிறைந்த பகுதியாகும். ஒரு தீவு போல் காணப்படுகின்றது. இத்தகைய துவாரகா குஜராத்தில் காணப்படுகின்றது. இந்த துவாரகாவில்தான் கிருஷ்ண பரமாத்மாவும் பாமாவும் பந்தயம் கட்டி, அதாவது பெட் கட்டி விளையாண்டதாக புராணங்கள் சொல்லப்படுகின்றது. இத்தகைய பெட் துவாரகையிலிருந்து தான் கோமதி துவாரகைக்கு கிருஷ்ண பரமாத்மா தினசரி கருட வாகனத்தின் மூலம் சென்று வருவதாக புராணங்கள் சொல்லுகின்றன. இத்தகைய பெட் துவாரகை சுற்றி நீர்நிலைகள் அடர்ந்து காணப்படுகின்றன. இத்தகைய நீர் நிலைகளில் மிக அதிசயமும் அற்புதமான துவாரக சீலா விக்கிரகம் மிதந்த வண்ணம் காணப்படுகின்றன. இத்தகைய துவாரக சீலாவே மகாலட்சுமியின் அம்சம் என்று பக்தர்கள் அவற்றை எடுத்து வழிபட்ட வண்ணம் இருக்கின்றன. இந்தியாவில் 3 புனித நதிகளை புராணங்கள் பெருமையாக பேசப்படுகின்றன. முதலில் நர்மதா நதி. இந்த நதிக்கு அடியில்தான் வானலிங்கத்தை எடுத்து வழிபாடு செய்கின்றனர். அதே போன்று நேபாளத்தில் உள்ள கண்டகி நதி. இந்த நதியில் கிடைக்கக்கூடிய சாலக்கிராமம் விக்கிரகத்தை நாராயணனுடைய அம்சமாக நினைத்து வழிபாடு செய்கின்றனர். அதே சமயத்தில் கோமதி நதிக்கரையில் உள்ள இந்த துவாரக சீலாவை பக்தர்கள் எடுத்து மகாலட்சுமி அம்சமாக நினைத்து இன்றும் பல வீடுகளில் பூஜையில் வைத்து வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இந்த பேட் துவாரகையில் கிருஷ்ண பரமாத்மா சங்கோத்திர அரக்கனை கொன்று அவனிடமிருந்து பாஞ்சசேனை என்ற ஒரு அற்புதமான சங்கை பெற்றதாக கூறப்படுகின்றது. அதோடு மற்றொரு முக்கியமான நிகழ்வு இங்கு நடந்திருக்கின்றது. அதாவது மகாபாரத போர் சமயத்தில் துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனை நாடி வந்தனர். அதாவது பகவான் கிருஷ்ணரிடம் படைபலம் கேட்டு துரியோதனன் கிருஷ்ணரின் தலைமாட்டில் நின்றதாகவும் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மன் காலடியில் நின்றதாகவும் இத்தகைய அற்புதமான நிகழ்வு இந்த பேட் துவாரகையில்தான் நடந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. இத்தகைய அதிசய நிகழ்வு நடந்த இந்த பேட் துவாரகையில் பல சிறிய சிறிய ஆலயங்களும் கட்டப்பட்டு வழிபட்டு வருகின்றன. அதாவது லட்சுமி ஆலயம், ஆதிகா ஆலயம் போன்ற பல அற்புதமான ஆலயங்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்தவன் இருக்கின்றன. இத்தகைய பல பெருமைகளையும் அற்புதம் கொண்ட பேட் துவாரகையை தரிசிக்கலாம் வாருங்கள். நகரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓகா கடற்கரை வரை பேருந்தில் சென்று பின் அங்கிருந்து விசைப்படகு மூலம் பேட் துவாரகையை அடையலாம். இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் சங்கு சக்கரங்களுடன் காட்சி தருகிறார். இங்கு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணரை துவாரகாநாத்ஜி என்று அழைக்கின்றனர். இதனை கிருஷ்ணரின் திருமாளிகை என்றும் கூறுகின்றனர். இங்கு தினம்தோறும் கண்ணனுக்கு குழந்தை போலவும் அரசனை போலவும் அலங்காரங்கள் நடைபெறும். இங்கு ருக்மணி தேவிதான் உற்சவர். இத்தலத்தின் அருகே சங்க தீர்த்தம் என அழைக்கப்படக்கூடிய புகழ் வாழ்ந்த தீர்த்தமும் இருக்கிறது. மேற்கொண்ட பேட் துவாரகையில் ஆதி காலத்தில் குசேலர், பக்த மீரா போன்றவர்கள் வாழ்ந்ததாகவும் அதோடு பகவான் கிருஷ்ணரோடு ஜாம்பவதியும் பாமாவும் இங்கு வாழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மேற்கொண்ட பல அற்புதங்கள் நிறைந்த பேட் துவாரகையை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் சென்னைக்கு செல்ல வேண்டும். சென்னையிலிருந்து அகமதாபாத், அகமதாபாத்திலிருந்து துவாரகா, துவாரகத்திலிருந்து ஓகா என்ற துறைமுகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து படகு மூலம் பேட் துவாரகை அடைந்து அங்குள்ள ஆலயத்தை தரிசிக்கலாம். இத்தகைய பல அற்புதங்களும் அதிசயங்களும் கொண்ட பேட் துவாரகையை வாழ்க்கையில் ஒரு முறையாவது அங்கு சென்று பகவானை தரிசித்து அதன் மூலம் நாம் என்றும் எப்போதும் ஆனந்தமாக வாழலாம் என்பதை எல்லா பக்தர்களும் அறிந்து கொள்ளுங்கள்.